வணக்கம். இப்போ தான் அந்த சீன பாருங்கஜி எபிசோடில் காட்ஃபாதர்லேருந்து ஒரு சீன் எடுத்து பேசியிருந்தேன். பார்த்துருங்க. அந்த அந்த எபிசோட்லேயும் சொல்லியிருந்தேன், அதிக எண்ணிக்கையிலான அன்அஃபிஷியல் ரீமேக் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருந்தால் அது காட்ஃபாதர் படத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு. இந்த கலீஃபாவும் அப்படி ஒரு படம் தான். மொத்தமாக இல்லை, பட் கண்டிப்பாக அதோட ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிழலில் வளர்ந்த மற்றும் ஒரு குட்டி செடி இது. அண்ட் இது பார்ட் 1 ஆனால் பார்ட் 2 வேறு இருக்கும். விக்கிபீடியாவில் கலீஃபா த ரூலர் அப்படின்னு போட்டிருக்கு. புலிமுருகன், மான்ஸ்டர், சமீபத்தில் டர்போ மாதிரியான மசாலா திரைப்படங்களுடைய டைரக்டர் வைசாக்கோடைய மற்றும் ஒரு மசாலா திரைப்படம் இது. மசாலா தூக்கலாக இருந்தால் பரவாயில்ல, எக்ஸ்பயர் ஆன பொடியை யூஸ் பண்ணி வச்சிருக்காரு, தூவி வச்சிருக்காரு. அதனால் நடந்த சோகம் என்ன, சேதாரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துக்கிறா கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணலாம். கலீஃபா ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு சின்னதாக அல்லது பெருசாக ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு வேற ஒரு கெரியர் பாத்தில் பேஷனோடு இருப்பார் அந்த குடும்பத்துடைய வாரிசு. ஆனால் சந்தர்ப்பவசத்தால் அந்த குடும்பத்துடைய கிரிமினல் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதை செய்ய வேண்டிய சூழல் வந்துடும். ஒரு கட்டத்தில் அதை மொத்தமாக கையில் எடுத்து டோட்டலாக ஒரு ஆன்டி ஹீரோவாக மாறிடுறாரு அந்த வாரிசு. அந்த தொழிலை செய்கிற சக வியாபாரிகள்கிட்டேருந்து நிறைய ஆபத்துகள், பிரச்சனைகள்லாம் வருது. அது பயங்கர வயலண்ட்டாகவும் மாறுது. நம்ம வாரிசுக்கு ஒரு பர்சனல் லாஸ் இதனால் ஏற்படும். இப்போ அந்த தொழில் கோல்டு ஸ்மக்லிங் அப்படின்னு வச்சுக்குவாங்க. அந்த வாரிசு பிருத்திவிராஜ் அப்படின்னு வச்சுக்குவாங்க. பிஸ்னஸ் ரைவல்ரி நீல் நிதின் முகேஷ் அப்படின்னு வச்சுக்குவாங்க. இவ்வளவு தான் இந்த கலீஃபா. சில படங்களுடைய ட்ரெய்லரை பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் வராது. சில படங்கள் பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் பார்த்துட்டு பேசுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலாச்சி பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் சில படங்களை பற்றி பேச கூட இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படி ஒரு படம் தான் இந்த கலீஃபா. பிருத்திவிராஜ் ஃபுல் ஸ்டைல் ஸ்வாக்னு பார்க்க செம்ம ஷார்ப்பாக ஸ்மார்ட்டாக இருக்காரு. அவருடைய ப்ரெசன்ஸ் ஒரு ஆறுதல். சில ஆக்ஷன் ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஹீரோ ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றதையும் பாக்ஸிங் ஸ்டைலில் சண்டை போடுறதையும் மட்டுமே நம்ம எவ்வளோ நேரம் தான் பார்க்க முடியும். அதுக்கான காரண காரியங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல. நான் முதல்ல சொன்னால அந்த டெம்ப்ளேட் அதில் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு இயக்குனர் வைசாக். ஆனால் அப்படி ஒரு ஃபார்மேட்டில் ஆட்டோமேட் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்கிரிப்ட். ஃபைட் இருக்கா இருக்கி, டான்ஸ் இருக்கா இருக்கி அப்படின்னு லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஐட்டமாக டிக் பண்ணிட்டு வந்திருக்காங்களே தவிர அது ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே இல்லை போல். படம் முழுக்க ஒவ்வொரு சீனும் ஜெனரிக்னு கதறுது. இதில் என்ன காமெடினா, தேவையே இல்லாத இடங்கள்லாம் டேரக்டர் ஆடியன்ஸோட யூகத்தை நான் உடைக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஹீரோடைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி ஹீரோ நம்மளை ஸ்லோ மோஷனில் அறிமுகப்படுத்திடுவாங்க. அவர் என்ட்ரி கொடுத்துருவார். திரும்ப வேற ஒரு கெட்டப்பில் ஷேவெல்லாம் பண்ணிட்டு வருவார்ல, அதனால் திரும்ப ஒரு ஸ்லோமோ என்ட்ரி. சரி, ஓகே, அதெல்லாம் வழக்கமாக எல்லோரும் பண்ணுறது தான். அது ஒரு கிரிக்கெட் மேட்ச். ஸோ இதுவே ஒரு 80s மசாலா படமாக இருந்தால் ஹீரோ செம்மையாக போலிங்லாம் போட்டு விக்கெட் எடுத்து மேட்சை ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சீனை வைப்பாங்க. நான் அதை பண்ண மாட்டேன்டா, ஹீரோ மேட்ச்சில் தோகராரு பாடுறா அப்படின்னு நம்மளை ப்ராங்க் பண்ணி கொக்கு காமிக்கிறாரு நம்ம டேரக்டர். இன்னொரு சீன் இருக்குது, ஒரு வயசான கேரக்டர். கண்டிப்பாக அந்த கேரக்டர் போட்டு தள்ளுவாங்கன்ற நம்மளுக்கு படம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போட்டு கரெக்டாக அந்த போட்டு தள்ளுற சீனுக்கு வருவாங்க. அந்த கேரக்டர் தூங்கி எழுந்திருப்பார். அப்போ வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா அவருக்காக டேப்லெட்டு, சாப்பிட ஒரு ஆப்பிள் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த ஆப்பிள் வெட்டுறது கத்தியில் வேறு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பிள் க்ளோஸ்அப், கத்தி க்ளோஸ்அப், டேப்லெட்டு க்ளோஸ்அப், தண்ணி க்ளோஸ்அப் மாற்றி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 80s சினிமாவாக இது இருந்திருந்தா அந்த அம்மா தான் இவரை கொலை பண்ண போகிறாங்க, வில்லன்கள் அவங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். இல்லைனா எதர் அந்த கத்தி, இல்லைனா அந்த மாத்திரை, இல்லைனா தண்ணியில் விஷங்கள் வந்துருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம நினச்சிப்போம். ஆனால் இந்த மூணையும் பண்ணாமல் வேற ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ணுறாரு டேரக்டர். ஆனால் இதெல்லாம் யாருடா அவங்ககிட்ட கேட்டா அப்படிங்கிற அந்த வடிவேலு டெம்ப்ளேட் தான் மைண்டில் வந்துட்டு போச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் கதை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த டிசிஷன்லேயே இந்த படம் பாதி காலி. ஆல்ரெடி டானாக இருக்கிற ஒருத்தர் ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ வேறு என்ன நடக்கும்? அந்த ஆர்க்கு எங்கே ஆரம்பித்து எங்கே வளைஞ்சு எங்கே முடியும் அப்படின்னு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்குது. கேரக்டர் ரைட்டிங்லாம் படு வீக். ஹீரோ கேரக்டர் உட்பட ரொம்ப டல்லான, எந்த விதத்துலையும் என்னை எக்ஸைட் பண்ணாத ஒரு அவுடேட்டட் கண்டென்ட் இது. அப்பா கேரக்டர் கொஞ்சம் பரவாயில்ல. இன்டர்வலுக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட் சீன் ஒன்று வரும், அது கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மக்லிங், கஸ்டம்ஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்தாலே அயன் படம் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா அயன் அதுக்கு செட் பண்ண அந்த யார்ட் ஸ்டிக்கை இன்னும் எந்த படமுமே தாண்டலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கஸ்டம்ஸில் பிரச்சனை வருது, அதெல்லாம் செம்மையாக பிளான் பண்ணி அவர் தப்பிச்சிடறாரு பயங்கர ஸ்மார்ட்டாக. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஹீரோவுக்கு தொடர்ந்து ஒரு வயசான ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு கேரக்டர். அவருக்கு ஏவியேஷன் மினிஸ்டர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் நில்லுனா நிற்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்போ ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ ஈஸியாக காப்பாற்றவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட இந்த படத்தில் கேட்கவே இல்லை. ஹீரோ வில்லன்களோட செம்ம ஸ்மார்ட் அப்படின்னு கண்ணா பின்னான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு சீன் வருது. ஹீரோவோட கேங் தங்கத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, கூடவே கார்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஈஸியாக ஒரு வண்டியில் அவங்களை இடிச்சுட்டு அந்த தங்கத்தை திருடிட்டு போயிடுவாங்க வில்லனோட ஆட்கள். அந்த கார்ட்ஸ் எல்லாம் கையில் கன்று கூட இருக்காது. இப்படி ஒரு ஆம்புஷ் நடக்க போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாதான். செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி செலக்டிவ் ஸ்மார்ட்னஸ் போல் ஒரு கட்டத்தில் ஹீரோ வில்லனுக்கெல்லாம் பில்டப் கொடுத்து டயர்டாகி போர் அடிக்குதுன்னு கூர்கா கேரக்டர்லாம் பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீன் ஆவேஷம் ரேஞ்சுக்கு இவங்க இமேஜின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அது வந்து மட்டும்தான் இருக்குது. கிளைமேக்ஸ் சண்டை நடக்கிறது கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன ரிவீல் ஒன்று வரும், அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் அயர்ன் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு நீட்டாக கிளம்பி டைமுக்கு கிளாஸுக்கு வந்தால் மட்டும் ஃபஸ்ட் மார்க் போட மாட்டாங்கல்ல, அப்படி தான் இந்த ரிவீல்லாம் இருக்குது. கிளைமேக்ஸில் மோகன்லால் தான் ஹீரோவுடைய தாத்தா அப்படின்னு காட்டும்போது சென்சாரில் போகிற ரைமிங்கான ஒரு வார்த்தை வாயை தாண்டி வந்து குதிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. சரி, மோகன்லால் தான் தாத்தா அப்படின்னா பிருத்திவிராஜோட அப்பாவே ரொம்ப வயசானவராக இருந்தார். கதைப்படி பிருத்திவிராஜுக்கு ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அவர் அப்பாவுக்கு எப்படியும் ஒரு 60 வயசு இருக்கணும். அப்போ மோகன்லால் கேரக்டருக்கு எப்படி 80 வயசு இருக்கணும்ல. ஆனால் மோகன்லால் பிருத்திவிராஜோட அதிகமாக தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க ரொம்ப எங்காக ஸ்கின்லாம் அப்படியே தான் இருக்குது. மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஏன் ரத்தண்டானி அப்படின்னு வராரு. இந்த ப்ரோ டேடி மாதிரி ப்ரோ கிராண்ட் டேடின்னு ஏதாவது அடுத்த பாட்டுக்கு பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் ஒரு கேமியா வருது, ஆனால் உள்ளுக்குள்ள 250 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதுடா. ஹீரோவை பிரதானப்படுத்தி மற்ற ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் மறந்து போய் கூட ஒழுங்காக எழுதாத ஒரு டிப்பிக்கல் மாஸ் படம் இது. மோகினி அம்மாவாக வராங்க, கொஞ்சம் லேக் கொடுத்து அழகாக அந்த ஒரே ஒரு சீனில் மட்டும் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. மால்விகா சர்மாலாம் ஆட் ஃபிலிமுக்கு தேவையான அந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ரெஞ்சி பணிக்கர், இந்திரன்ஸ், சிவஜித் உள்ளிட்ட நடிகர்கள் கொஞ்சம் பரவாயில்ல. வில்லனா ஷம்மி திலகன் அப்பாவுடைய கெட்டப்பை காப்பாற்றி ஒன் நோட்டில் ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் அப்படி, அவர் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீல் நிதின் முகேஷ் இந்த கத்தி கார்பரேட் வில்லனுடைய இன்னொரு ரீஇட்ரேஷன் தான். டிபிக்கல் நார்த் இந்தியன் வில்லன், ஆனால் லிப்சிங் ஆக்சுவலாக கொஞ்சம் பரவாயில்ல. மலையாளத்தில் ஃப்ரெண்டாக வர சஞ்சு சிவராமும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாரு. சினிமாகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன் உள்ளிட்ட விஷயங்களில் குவாலிட்டி தெரியுது. ஜேக்ஸ் பிஜாயோடைய பிஜிஎம்மும் ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் டிப்பிக்கல் மாஸ்டோனில் இருக்குது, அப்பீலிங்காக இல்லை. மொத்தத்தில் இந்த கலீஃபா ரொம்ப ரொம்ப சுமாரான, டிசப்பாயிண்டிங்கான, கிளீஷேவான, போரான ஒரு திரைப்படம். ஹீரோ கேரக்டரும் அப்பா கேரக்டரும் தொடர்ந்து ஒரு கில்ட்டை கேரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு மேட்ரு வருது. அதை வச்சு ஏதாவது பண்ணிடலாம். தாத்தா பேரை சொல்லியே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களே, ஸோ அவர் எப்படி வளர்ந்துருப்பாருன்ற மாதிரி இந்த காட்ஃபாதர் 2 மாதிரி கதை இதையும் மாற்றி காட்டி கூட இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் லீனியராக இந்த கதையை சொல்லப்பட்டிருந்ததுன்னா அந்த ஏமாற்றத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம். ஸ்டில் சுமாராக தான் இருக்கும், பட் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம். ஆனால் வேறு ஏதோ ஒரு மோடில் இந்த படம் ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிற சக்தியும் தேவையும் எனக்கு இல்லை. பார்ட் 2 வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோகன்லால் ஹீரோவாக நடிப்பாராம். அநேகமாக இந்த லூசிஃபர் 2 படங்களுடைய டிலீட்டட் ஃபுட்டேஜையும் எடுத்து வச்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன பூனை கிடைக்குது அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அண்ட் வயலன்ஸுக்காக இந்த படம் என்னுடைய பார்வையில் கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி.